இந்த ராஜேஸ்வரிய தொரத்துற நேரம், அதாவது வீட்ட விட்டு தொரத்துற நேரம் இவ்ளோ சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இந்த ராஜேஸ்வரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் கூட ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கிடையவே கிடையாது. அவங்க என்ன பண்ணாலும் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா இந்த மாரி இருக்க சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்பவே வசமா சிக்கிக்கிட்டது மட்டும் இல்லாம, அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயே இருந்துட்டு, இங்க பாருங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் இந்த வீட்ல இருக்கக்கூடாது. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி விரட்டி வந்து பார்த்தீங்கன்னா விடுறாங்க. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்ல விஷயம் தான் அப்படின்னு வந்து சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம விஜய் இருந்துட்டு இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி மேல பாசம் வைக்காம இருந்ததுக்கான காரணம் இந்த ரஞ்சிதா. இப்போ வைக்காம இருக்காங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற யாரும் கிடையாது. இந்த ராஜேஸ்வரி தான். இங்க 2 பேரும் மாத்தி மாத்தி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய மல்லி கூட சேர விடாம தடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த மாரி இருக்கும்போது கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரியையே தொரத்துறதுக்கான ஒரு நிலைமை வருது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஏன் இந்த ராஜேஸ்வரிய கூட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த ராஜேஸ்வரி இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சொத்துக்காக ஆசைப்பட்டு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம வந்து பார்த்தீங்கன்னா, திருன்னு வந்து முழிச்சுட்டு இருந்தாங்க. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி தான். ஏன்னா அந்த சொத்த எப்படியாச்சும் ஆட்டைய போட்டாகணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. அதாவது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட யோசிக்காத ஒரு விஷயம். நம்ம வெண்பாவ வந்து பார்த்தீங்கன்னா, கடத்துறதுக்காக இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க தெளிவா நடந்துட்டு இருக்கு. அந்த மாரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம விஜய் சும்மா இருப்பாரா? கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருந்துட்டு இந்த ராஜேஸ்வரி மேல அதாவது வெண்பாவ வந்து பார்த்தீங்கன்னா, யார் வந்து என்ன பண்ணணும்னு நெனச்சாலும், கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, கோவத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே நல்லாவே தெரியும். ஆனா, இந்த மாரி இருக்கும்போது தன்னோட சொந்த அக்காவே வந்து பார்த்தீங்கன்னா, வெண்பாவ கடத்துறதுக்கெல்லாம் பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அது ஆதாரத்தோட வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிக்கப்படுது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே நடக்கிறது மட்டும் இல்லாம, நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ இந்த ராஜேஸ்வரியோட கைய பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு போய் விடுறாங்க. "உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அமைதியா வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போ" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா தொரத்தி விடுறாங்க. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல விஷயம். இந்த ராஜேஸ்வரியும், ரஞ்சிதாவும் இல்லாத இந்த வீடு அப்படியே சொர்க்கம் மாரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு பக்கம் நம்ம வெண்பா இருந்துட்டு சீக்கிரமா நம்ம விஜயோட மனச மாத்தி, நம்ம மல்லிய கூட வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சுருவாங்க. இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியா நடக்கும். அதுக்கு இந்த 2 குட்டி சாத்தான்களும் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடாது. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி, ரஞ்சிதா இவங்க 2 பேரும் இல்லாம இருந்தாலே அதுவே போதும். அவங்க 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா விரட்டுறதுக்கு தான் இங்க நம்ம வெண்பாவும், நம்ம இவங்க அதாவது அன்னபூர்ணி 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.